இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான பலாச்சொலை வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்து அதை ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கப் மைதா, 1 கப் ஜீனி, 3/4 கப் பால், 1/2 கப் ஆயில், தயிர் 1/4 கப், ஒரு 8 பலாச்சொலை, வெனிலா எசன்ஸ் 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ பலாச்சொலையை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் உள்ள இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லிக்விட் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே டைரக்ஷனில் அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்துக்கக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் கிண்டினா தான் கேக் சாஃப்டாக வரும். கடைசியில் பலாச்சொலை அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரே டைரெக்ஷனில் கலந்து விட்டுக்கோங்க. கேக் மோல்டில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாததுனால நெய்யை தடவி அதில் கொஞ்சம் மைதா மாவையும் சேர்த்து நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பொடியெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருந்த கேக் பேட்டர் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டா இடத்துல பபிள்ஸ் நிற்கும். இப்போ அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற கடாயில் அதை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் இல்லாட்டா கூட ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா கேக் ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.